வணக்கம். நான் உங்க ஐஸ்வர்யா. இந்தியன் பாலிட்டி சாப்டர் வைஸ் டிஸ்கஷன் த்ரூ லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் 6th எடிஷன் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஃபண்டமெண்டல் ரைட் சம்பந்தமா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன் டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். லெசன் 111 ஓகேங்களா? ஸோ மேஜிக்கல் நம்பர் இது. ஸோ இன்னைக்கு பார்க்க போறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உடைய பார்ட் 21 டிஸ்கஸ் பண்ண போறோம். என்ன டாபிக்லனா ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்புல தான் பார்க்க போறோம். ஸோ ரைட் டு ஃப்ரீடம்ல ஆர்டிகல் 19ல இருந்து 22 வரைக்கும் கவர் ஆகும் அப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா? அதுல பர்டிகுலரா இப்போ நம்ம ஆர்டிகல் 19 சம்பந்தமா தான் ஒன் பை ஒன்னா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் ஆல்ரெடி நம்ம ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அண்ட் அசம்பிளி அப்படின்ற 2 டாபிக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து நம்ம தேர்ட் பார்ட்டான ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்ற தலைப்பு தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படின்னா கழகங்கள், சங்கங்கள், கூட்டுறவு அமைப்புகள் அமைக்கிறதுக்கான சுதந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன் அண்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அந்த மாதிரி வரும். ஸோ அந்த டாபிக் சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆர்டிகல் 19(1) சி பத்தி இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ கண்டென்ட்குள்ள போறதுக்கு முன்னாடி பேசிக் இன்ட்ரடக்ஷன். சோஃபா நம்ம என்னென்ன தலைப்புலாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்றதை ஷார்ட்டா பார்த்துட்டு இன்னைக்கு கண்டென்ட் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்கை பேசிக்காக 11 சாப்டர்ஸ் டிவைட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் அண்ட் ஃபர்தராக இந்த சாப்டரை வந்து 11 பார்ட்ஸை டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சோஃபா நம்ம 6 பார்ட்ஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். 7th பார்ட்டான ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இப்போ நம்ம இருக்கோம். ஸோ சோஃபார் கம்ப்ளீட் பண்ண டாபிக்ஸ்லாம் என்னன்றதையும் பார்த்துடலாம். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் கம்பெனி ரூல் அண்ட் கிரவுன் ரூல் அப்படின்ற கிளாசிஃபிகேஷன்ஸில் இந்த தலைப்பில் எல்லாமே நம்ம ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துருக்கோம். மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிலையுமே ஒவ்வொரு தலைப்பில் ஒவ்வொரு வீடியோஸ் பார்த்துருக்கோம். சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்ஸ்லையுமே நான் ஒவ்வொரு தலைப்புலையும் ஒவ்வொரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். அண்ட் பிரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்ஸில் இந்த டாபிக்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. யூனியன் அண்ட் டெரிட்டரியிலையுமே இந்த டாபிக்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். சிட்டிசன்ஷிப் அப்படின்ற டாபிக்லையும் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அஸ் அ பிளேலிஸ்ட்டாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன தலைப்பு வேணாலும் அதுக்கு உண்டான டாப்பிக்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோஸை பார்த்துக்கலாம். ஒவ்வொரு தலைப்பின் கீழேயும் ஒரு குவிஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை அனலிசிஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அந்த குவிஸ் அட்டென்ட் பண்ணுங்க. அண்ட் ஒன்ஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல மறக்காம கொடுங்க. ஸோ தட் உங்களுடைய ப்ராக்ரஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றது எனக்கு தெரிய வரும். அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சம்பந்தமா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த டாபிக் எல்லாமே நம்ம முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்ற டாபிக் வந்து பார்க்க போறோம். ஸோ 19 கம்ப்ளீட் பண்றதுக்கு 3 டாபிக்ஸ் பார்த்துட்டோம்னா 19th ஆர்டிக்கல் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அண்ட் தென் இது 20, இது 21, இந்த மூணுமே வந்து 21 தான். அண்ட் இது 22. ஸோ இதோட நமக்கு ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்றது கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறமா ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஃப்ரீடம் டு ரிலீஜன், அந்த மாதிரி ஒவ்வொரு தலைப்பை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ சீக்கிரமாகவே நம்ம எல்லா டாபிக்ஸுமே முடிச்சிடலாம். அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கம்ப்ளீட்டாக நமக்கு ஃபினிஷ் ஆயிரும். ஸோ இன்னைக்கு டாபிக்கான ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணும். So all citizens have the right to form association, union ஆர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் தான் சிட்டிசன்ஸ் அப்படின்ற வார்த்தை இருக்கிறதுனால திஸ் ரைட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் தி சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஸோ என்ன மாதிரியான உரிமைகள் இருக்கு, சுதந்திரத்துக்கான உரிமைகள்ல என்னென்ன உரிமைகள் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்றதுக்கோ, ஒரு யூனியன் ஃபார்ம் பண்றதுக்கோ. ஸோ அசோசியேஷன்னா கழகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, யூனியன்னா சங்கம் அமைக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கூட்டுறவு அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபார்ம் பண்றதுக்கான உரிமை வந்து உங்களுக்கு இதுல கொடுக்கப்படுது. ஸோ இந்த உரிமை வச்சு நீங்க என்னெல்லாம் ஆரம்பிக்க முடியும், ஓகேங்களா? ஸோ அசோசியேஷன், யூனியன் ஆர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸை உங்களால ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம பிஃபோர் ஒரு வீடியோல பார்த்துருப்போம் ப்ரொடெக்ஷன் ஆஃப் 6 ரைட் அப்படின்றதுல கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் பக்கத்துல ஒரு ஸ்டார் இண்டிகேஷன் போட்டு நான் ஒரு நோட் கொடுத்துருப்பேன். இது வந்து இனிஷியலா நமக்கு இல்லை, நம்மளோட இந்திய அரசியலமைப்பு உருவாக்கும் போது இந்த வார்த்தை இல்லை. 97th அமெண்ட்மெண்ட் மூலியமா தான் இந்த வார்த்தை இந்த உரிமையில சேர்க்கப்பட்டுச்சு. ஸோ அந்த விஷயத்த நீங்க நோட் பண்ணிக்கோங்க அண்ட் ரீகால் பண்ணிக்கோங்க, ஆல்ரெடி பார்த்துட்டு வந்த கண்டென்ட்டை. ஸோ அடுத்ததாக இந்த உரிமை வச்சு நீங்க என்னெல்லாம் உருவாக்க முடியும், எதெல்லாம் நீங்க ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இன்க்ளூட்ஸ் அ ரைட் டு ஃபார்ம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஒரு அரசியல் கட்சியை வந்து உருவாக்கணும்னு நினைச்சா அதுவும் இந்த உரிமை வச்சுதான் நீங்க உருவாக்குறீங்க. ஸோ எல்லா மனிதர்களுக்குமே வந்து ஒரு அரசியல் கட்சி உருவாக்குறதுக்கான உரிமை இருக்கு.
ஸோ அதுக்கு என்ன மாதிரியான தகுதிகள் வேண்டுமோ அது நீங்க ஃபுல்ஃபில் பண்ணீங்கன்னா தாராளமாக நீங்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு அரசியல் கட்சி உருவாக்குறதுக்கான உரிமை உங்களுக்கு ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன் மூலியமா தான் கிடைக்குது. ஒரு கம்பெனி நீங்க உருவாக்குறீங்க, நிறுவனத்த நீங்க ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, அதுவுமே இந்த ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன் கீழ வரக்கூடியதுதான். பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸ் ஒரு கூட்டாண்மை நிறுவனம் வந்து நீங்க ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுவும் இதன் கீழ தான் நீங்க ஆரம்பிக்க முடியும். சொசைட்டீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சங்கங்கள், நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அவங்கவங்களுடைய அ லைக் அவங்களோட கம்யூனிட்டிக்கு ஏத்த மாரி ஒரு சங்கங்கள்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ள வரக்கூடிய நல்லது, கெட்டது எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ இந்த மாரி சங்கங்கள் உருவாக்குறதும் ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன் கீழ வரக்கூடியது தான். கிளப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதுவும் ஒரு விதமான ஒரு அசோசியேஷன் மாதிரி தான். அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ், ட்ரேட் யூனியன்ஸ் எல்லாமே மோர் ஆர் லெஸ் சேம் தான். வெவ்வேறு வடிவத்துல குடுத்துருக்காங்க. ஸோ ஒருத்தங்க வந்து ஒரு அமைப்பா சேர்ந்து ஒரு விஷயத்த ஆரம்பிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் லயன்ஸ் கிளப்லாம் இருக்குன்னா, அதுல அந்த கிளப் கேட்டகரியில வந்துரும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சோஷியல் சர்வீஸ் மாதிரி அவங்க பண்றாங்க. ஸோ அந்த ஆர்கனைசேஷன், ட்ரேட் யூனியன்ஸ் இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே இதுல கவர் ஆயிரும். ஆர் எனி அதர் பாடி ஆஃப் பெர்சன்ஸ். இது மட்டும் இல்லாம வேற எதுவாக இருந்தாலும் சரி, மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்த முன்னெடுத்து நடத்த போறாங்க அப்படின்னா, அது ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன் கீழ வரக்கூடியது. ஃப்ரீடம் ஆஃப் அசெம்பிளி வேற, அசோசியேஷன் வேற. அசெம்பிளின்றது நீங்க ஒண்ணா சேர்ந்து ஒரு இடத்துல வந்து ஒரு விஷயத்த போராட்டம் பண்றதோ, இல்ல உங்களோட கோரிக்கைகள் வைக்கிறதோ, அந்த மாதிரியான விஷயம் டெம்பரரியான ஒரு விஷயம் அது. அசோசியேஷன் அப்படின்றது ஒரு விஷயத்த வந்து ப்ரொசீட் பண்ணி போறதுக்காக ஒரு அமைப்பா கூடி அத நீங்க ப்ராசஸ் பண்ணி கொண்டு போறீங்க. ஸோ டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல அது உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிட்டே வரும். ஸோ ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன்றது அந்த மாதிரியான விஷயங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி உரிமைகள் இருக்கு, அந்த உரிமைகள் வச்சு நீங்க எதெல்லாம் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றத கிளியரா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போறது, ஸோ இந்த உரிமையை வச்சு இட் நாட் ஒன்லி இன்க்ளூட்ஸ் தி ரைட் டு ஸ்டார்ட் அன் அசோசியேஷன் ஆர் யூனியன் பட் ஆல்சோ டு கண்டினியூ வித் தி அசோசியேஷன் ஆர் யூனியன் அஸ் சச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த உரிமையை வச்சு என்னால் ஒரு அசோசியேஷனை உருவாக்குறது மட்டும்தான் என்னோட உரிமையா அப்படின்னு கேட்டால், ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிற உரிமை இருக்கிற அதே நேரத்தில் அந்த நிறுவனம் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா அதில் கண்டினியூ பண்ணணுமா வேண்டாமா அப்படின்ற முடிவையும் இந்த உரிமையின் கீழே தான் வருது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இல்லை ஏதோ ஒரு கட்டத்தில் நான் ஜாயின் பண்ண இடம் சரியல்ல அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. இல்லை நீ ஜாயின் பண்ணிட்டு நீ ஆரம்பிச்சுட்டு நீ இதை கண்டினியூ பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி கட்டாயப்படுத்த முடியாது. அதே நேரத்தில் யாரோ ஒருத்தவங்க உங்களுடைய சங்கம், உங்களுடைய கம்யூனிட்டி சம்மந்தமா ஏதாச்சும் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க, சங்கம் மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அதில் உங்களை வந்து இன்வைட் பண்ணுறாங்க ஜாயின் பண்ணுறதுக்கு. பட் உங்களுக்கு ஜாயின் பண்ணுற விருப்பம் இல்லை. அப்போ அந்த இடத்துல நான் ஜாயின் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கா? என்னுடைய விருப்பம் அது. பட் எனக்கு அதுக்கு உரிமை இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணுறதும் ஜாயின் பண்ணாமல் இருக்கிறதும், இல்லை ஜாயின் பண்ண நிறுவனத்துலேருந்து வெளியில் வரதும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு உரிமை இருக்குது. இந்த ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷனில் இந்த 3 விதத்துலையுமே உங்களுக்கு உரிமை கொடுத்துருக்காங்க. ஸோ தனிப்பட்ட மனிதனுடைய உரிமை. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை அவங்க செஞ்சுக்கலாம். ஸோ ஆரம்பிக்கிறது, ஜாயின் பண்ணுறது மட்டும்தான் உரிமைன்னு கேட்டால் நிச்சயமா இல்லை. ஜாயின் பண்ணலாம், வெளியில் வரலாம், அண்ட் சேராமலும் கூட இருக்கலாம். யாரோ ஒருத்தவங்க ஆரம்பிச்சதுல நான் ஜாயின் பண்ணாமலும் இருக்கலாம். ஸோ எல்லா விதமான உரிமைகளுமே இந்த ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன் கீழே கவர் ஆயிருது. ஸோ இட் நாட் ஒன்லி இன்க்ளூட் த ரைட் டு ஸ்டார்ட் அன் அசோசியேஷன் ஆர் யூனியன் பட் ஆல்சோ டு கண்டினியூ வித் தி அசோசியேஷன் ஆர் யூனியன் அஸ் சச். கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சா பண்ணலாம், இல்லை வெளியில வரணும்னு நினைச்சாலும் வெளியில வரலாம். Further, it covers the negative right of not to form or join an association. சேராம இருக்கிறதுக்கான உரிமையும் இதுல கொடுக்கப்படுது. ஸோ 3மே நீங்க கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த விஷயங்கள் பாருங்க, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், நியாயமான தடைகள் அப்படின்னு பார்க்கறது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த அதே தலைப்புகள் தான் எங்கேயும் வருது. ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கேன் பி இம்போஸ்ட் ஆன் தி எக்ஸசைஸ் ஆஃப் திஸ் ரைட் பை தி ஸ்டேட் ஆன் தி கிரவுண்ட்ஸ் ஆஃப் சாவர்னிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இந்திய நாட்டோட இறையாண்மைக்கோ இல்லை ஒருமைப்பாடுக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனை வருது இந்த அசோசியேஷனை உருவாக்குறது மூலயமா அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா அதுக்கு தடை விதிக்கிறதுக்கு எல்லா விதமான உரிமையுமே அரசாங்கத்துக்கு இருக்கு. அதே நேரத்துல பப்ளிக் ஆர்டர், ஒரு பொது ஒழுங்கு அப்படின்னு சொல்லக்கூடியது, ஒரு நீதி நெறி, இதுக்கெல்லாமே பிரச்சனை வருது அப்படின்னாலும் நீங்க தடை விதிக்கலாம். ஸோ இந்த ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷனுக்கு நீங்க ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த காரணத்துக்காக தான் கொடுக்க முடியும். எமர்ஜென்சி டைம்ல கொடுக்கறது வேற, இடைப்பட்ட தடைகள் விதிப்பது அப்படின்றது இந்தந்த காரணத்துக்காக தான் உங்களால கொடுக்க முடியும். Subject to these restrictions, the citizens have complete liberty to form association or unions for pursuing lawful objectives and purposes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர இந்த காரணங்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த காரணங்கள் எதுவுமே நீங்க ஆரம்பிக்கிறதுனால பாதிப்படையலை அப்படின்னு தெரிய வந்துருச்சுன்னா
இதை தவிர நீங்க வேற எந்த விஷயத்துக்கு வேணா நீங்க ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்க ஃப்ரீயா வந்து ஒரு அசோசியேஷன் ஆரம்பிக்கிறது, ஒரு யூனியன் ஆரம்பிக்கிறது பண்ணலாம். அது மூலியமா என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் லாஃபுல்லா குடுத்துருக்காங்க, சட்ட ரீதியா என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கோ அந்த எல்லா பெனிஃபிட்டுமே நீங்க என்ஜாய் பண்ணலாம். ஸோ நீங்க ஆரம்பிக்கிற அசோசியேஷனாலேயோ யூனியனாலேயோ நாட்டோட இறையாண்மைக்கோ ஒருமைப்பாடுக்கோ பிரச்சனை வரக்கூடாது. பொது ஒழுங்குக்கும் எந்த விதமான பிரச்சனை வரக்கூடாது. இது வராம இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க நடத்தி அதன் மூலியமா வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் நீங்க நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். இதான் வந்து ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கீழ கொடுக்கப்பட்ட விஷயம். And finally, however, the right to obtain recognition of the association is not a fundamental right. ஸோ இந்த உரிமை மூலயமா என்னெல்லாம் கிடைக்கும்னு சொல்லியாச்சு, எப்படிலாம் நீங்க ஆரம்பிக்கணும்னு சொல்லியாச்சு. இந்த உரிமையின் கீழே எதெல்லாம் வராது, நாட் எக்ஸ்க்ளூடட், எக்ஸ்க்ளூஷன் ஏரியா அப்படின்னு இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்னன்றதை நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன், ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறதுக்கான உரிமை இருக்கு அப்படின்னு சொல்ல அதே நேரத்துல அந்த நிறுவனத்துக்கான ஒரு அங்கீகாரம் வந்து இதுல கிடைக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அதுக்கான ஒரு கிரைட்டீரியாவை நீங்க ரீச் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்குமே தவிர அது வந்து டிஃபால்ட்டாவே உங்களுக்கு இந்த உரிமையின் கீழே கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ however the right to obtain recognition of the association is not a fundamental right. அதுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு உடனே கிடைக்காது. அது கிடைக்கணும் அப்படின்றது உங்களோட உரிமையும் இல்லை. அதுக்குண்டான கிரைட்டீரியா நீங்க அட்டைன் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். The Supreme Court held that the trade union have no guaranteed right to effective bargaining or right to strike or right to declare a lockout அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ட்ரேட் யூனியன் நீங்க ஆரம்பிக்கிறீங்களா, இது மூலயமா நீங்க பார்கெயின் பண்றதுக்கான உரிமையை நாங்க கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ எஃபெக்டிவ் பார்கெனிங்கான உரிமை உங்களுக்கு கேரண்டீட்னா உங்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட உரிமை அப்படின்னு சொல்லக்கூடியது, அது கீழே இது வராது. ஸ்ட்ரைக் பண்றதுக்கான உரிமை இதுல வராது. அண்ட் ஒரு இண்டஸ்ட்ரியோ ஏதோ ஒரு விஷயத்த மூடுறதுக்கான உரிமை உங்களுக்கு இதுல வராது. இது எனக்கு ஒரு அசோசியேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு உரிமை இருக்கு இல்லையா, அப்போ அதே நேரத்துல எனக்கு பார்கெயின் பண்றதுக்கோ ஸ்ட்ரைக் பண்றதுக்கோ லாக் அவுட் அனௌன்ஸ் பண்றதுக்கோ எனக்கு உரிமை இருக்குல்ல அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லை. ஆரம்பிக்கிறதுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. அதுக்கப்புறம் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்க சட்ட ரீதியாக தான் டீல் பண்ணி ஆகணும். The right to strike can be controlled by an appropriate industrial law. ஸோ ஸ்ட்ரைக் நடக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணணுமா பண்ணக்கூடாதா, இது எல்லாமே வந்து தொழில் சார்ந்த ஒரு சட்டங்கள் இருக்கு இல்லையா, தொழிற்சங்கங்கள் சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, தொழில் சட்டம் அப்படின்னு. அந்த இண்டஸ்ட்ரியல் லால என்ன கொடுத்துருக்காங்களோ அதுல வந்து ஸ்ட்ரைக் வந்து இந்த மாதிரி பண்ணலாம், இதெல்லாம் நீங்க லீகலா பண்ணக்கூடியது, அந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க பேஸ் பண்ணி ஸ்ட்ரைக் பண்ணிக்கலாமே தவிர ஃபண்டமெண்டல் ரைட்ல எனக்கு ரைட் டு ஸ்ட்ரைக் வந்து உரிமையா கொடுக்கப்பட்டிருக்கு நினைச்சாலும் நீங்க பண்ணிடக்கூடாது. அது உங்களோட உரிமை இல்லை. ஒரு அசோசியேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு உரிமை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியா நெகட்டிவ் சைட் பண்றதுக்கு எந்த விதமான உரிமை இல்லை. ஸோ ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்ற தலைப்பு வந்து கண்டென்ட் இவ்வளோதான். ஸோ நம்ம சோஃபார் பார்த்த எல்லாத்தையுமே பாயிண்ட்ஸ் ரிமெம்பர்ல ரீகால் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அதுக்கு அடுத்த தலைப்பு என்னன்றதையும் பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது ஃப்ரீடம் டு ஃபார்ம், freedom to form association, union and cooperative societies. So first வந்து association union மட்டும்தான் இருந்தது. 97th amendment அப்புறம் தான் cooperative societies அப்படின்ற வார்த்தையை சேர்த்தாங்க. ஸோ இது எந்த ஆர்டிக்கலை கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 19(1)(c)ல வரக்கூடிய விஷயம். ஓகேவா? ஸோ இது மூலயமா என்னன்னா, இந்த உரிமை வச்சு நீங்க என்னெல்லாம் ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு பார்க்கலாம். ரைட் டு ஃபார்ம், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், சிலது மட்டும் பார்க்கலாம். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், ஒரு கம்பெனி ஆரம்பிக்க முடியும், பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்டது ஆரம்பிக்க முடியும், சொசைட்டிஸ், கிளப்ஸ், இது எல்லாமே இது மூலியமா உங்களால ஆரம்பிக்க முடியும். ஆர் எனி அதர் திங் எக்ஸெட்ரா. அண்ட் அனதர் திங் என்னன்னா வந்து, ஒரு ஆர்கனைசேஷன்ஸை ஆரம்பிக்கிறதுக்கு மட்டும்தான் எனக்கு உரிமை இருக்கு அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லை. ரைட் இன்க்ளூட்ஸ் டு ஃபார்ம், டு கண்டினியூ, டு வித்ட்ரா, ஜாயின் பண்ணிட்டீங்க அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான உரிமையும் இதில் இன்க்ளூட் ஆகுது. அட் தி சேம் டைம் நாட் டு ஜாயின், சேராமல் இருக்கிறதுக்கான உரிமையும் உங்களுக்கு இதில் இன்க்ளூட் ஆகுது.
அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2 காரணத்துக்காக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து குடுத்திருந்தாங்க இல்லையா? Restrictions can be placed on sovereignty, integrity, public order and morality. இந்த விஷயத்தை ஏதாவது பாதிப்பு அடையுது அப்படின்னா உங்களோட அசோசியேஷன் ஆரம்பிக்கிறதுக்கான உரிமை மறுக்கப்படும். அண்ட் அடுத்ததாக இதுல எதெல்லாம் இன்க்ளூட் ஆகாது, நாட் இன்க்ளூடட் இல்லைன்னா எக்ஸப்ஷன்ஸ் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து ஒரு எஃபெக்டிவ் பார்கெனிங்காக நீங்க பயன்படுத்தக்கூடாது. இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா, அந்த ரெகக்னைசேஷன், அது பார்த்துடலாம். ஸோ எஃபெக்டிவ் பார்கெனிங் வந்து இதில் இன்க்ளூட் ஆகாது, ரெகக்னைசேஷன் இதில் வராது, ஒரு அங்கீகாரம் அப்படின்றது இதில் இன்க்ளூட் ஆகாது, அண்ட் ரைட் டு ஸ்ட்ரைக் வராது, அண்ட் டிக்ளரிங் லாக் அவுட் இது எதுவுமே இதில் வராது. ஓகேவா? ஸோ இதான் இன்னைக்கு நம்ம பார்த்த கண்டென்ட். ஸோ கிளியராகவே உங்களுக்கு இந்த கண்டென்ட் என்னன்றது கிளியராக புரிஞ்சிருக்கும். அண்ட் அடுத்த தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கான உரிமை எங்கெல்லாம் இருக்குது, த்ரூ அவுட் இந்தியா நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது சம்மந்தப்பட்ட கண்டென்ட் என்ன அப்படின்றது நம்ம அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். உங்களுடைய லட்சியங்கள் வெற்றியடைய வாழ்த்துக்கள். படிப்போம், பகிர்வோம், வெற்றியடைவோம். லெட்ஸ் கிராக் இட். நன்றிகள்.